ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிறது ஐஎன்எம்மில் மகாத்மா காந்தி பற்றி டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம். ஒரு பொதுக்கூட்டத்தில் வல்லபாய் பட்டேலை சர்தார் என்று அழைத்தவர் யார்? மகாத்மா காந்தி. ஒரு பொதுக்கூட்டத்தில் வல்லபாய் பட்டேலை சர்தார் என்று அழைத்தவர் மகாத்மா காந்தி. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடு. காந்தி தேசப்பிதா, நேரு முதல் பிரதம மந்திரி, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர், டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வரைபட குழுவின் தலைவர். ஆன்சர் பி. காந்தி தேசப்பிதா, நேரு முதல் பிரதம மந்திரி, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர், அம்பேத்கர் வரைபட குழுவின் தலைவர். ஆன்சர் பி. மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட நாள் ஜனவரி 30, 1948. கோட்ஸே அப்படிங்கிறவரால் படுகொலை செய்யப்பட்டிருப்பார். மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட நாள் ஜனவரி 30, 1948. கீழ்கண்ட நிகழ்ச்சிகளை வரிசைப்படுத்துக அப்படின்னா, சாம்பிரான் சத்தியாகிரகம் 1917. இது காந்தியினுடைய முதல் சத்தியாகிரகம். பீகாரில் நடந்தது. தனிநபர் சத்தியாகிரகம் வினோபா பாவே 1940. ரவுலட் சத்தியாகிரகம் 1919. உப்பு சத்தியாகிரகம் 1930 மார்ச் 12. உப்பு சத்தியாகிரகம். சாம்பிரான் சத்தியாகிரகம் 1917. தனிநபர் சத்தியாகிரகம் 1940. ரவுலட் சத்தியாகிரகம் 1919. உப்பு சத்தியாகிரகம் 1930. ஆன்சர் டி. பீகாரில் சாம்பிரான் அப்படிங்கிற இடத்துல தீன்கதியா அப்படிங்கிற முறை பின்பற்றப்பட்டது. இந்த முறையில் என்ன பண்ணாங்க? இந்திய விவசாயிகளை என்ன பண்ணாங்க? கொடுமை பண்ணாங்க. இதை எதிர்த்து தான் என்ன பண்ணுவார் காந்தி சாம்பிரான் சத்தியாகிரகத்தின் வெற்றியை அடுத்த சத்தியாகிரகம் என்ன அப்படின்னா 1918 அகமதாபாத் வேலை நிறுத்தம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 1918 கேதா சத்தியாகிரகம் ஆகியன காந்தியடிகளை ஒரு மக்கள் தலைவராக உருவாக்கின. அவர் ஃபஸ்ட்டு சத்தியாகிரகம் சாம்பிரான் சத்தியாகிரகம் 1917. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அகமதாபாத் வேலை நிறுத்தம், அது 1918. அடுத்து கேதா சத்தியாகிரகம், அதுவும் 1918. உப்பு சத்தியாகிரகம் பார்த்தோம் அப்படின்னா எப்போ அப்படின்னா 1930 மார்ச் 12. காந்தியடிகள் என்ன பண்ணுவார்? 1930 மார்ச் 12 78 பேர்களுடன் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தனது புகழ்பெற்ற தண்டி யாத்திரையினை தொடங்கினார். இதில் நூற்றுக்கணக்கானவர் என்ன பண்ணாங்க? சேர்ந்துட்டே போனாங்க. காந்தியடிகள் எத்தனை வயசு? தனது 61வது வயதில் 24 நாட்கள் 241 மைல் தொலைவு யாத்திரையாக சென்று 1930 ஏப்ரல் 5 தண்டி கடற்கரை அடைகிறார். அப்போ உப்பு சத்தியாகிரகம் எப்போ அப்படின்னா 1930 மார்ச் 12. 78 பேர் கூட போகிறாரு. எத்தனை மைல்? 241 மைல், 24 நாள். அவருக்கு வயசு என்ன? 61 வயசு. எப்போ போய் சேர்ந்தார் அப்படின்னா 1930 ஏப்ரல் 5. தனிநபர் சத்தியாகிரகம் பார்த்தோன்னா 1940 ஆகஸ்ட். தனிநபர் சத்தியாகிரகம். இரண்டாம் உலகப் போரின் போது இந்தியர்களின் ஆதரவை பெறுவதற்காக லின்லித்தும் என்ன பண்ணுவார்? ஒரு சலுகையை அறிவிப்பார். அதாவது தேதியை குறிப்பிடாமல் எதிர்காலத்தில் உங்களுக்கு டொமினியன் தகுதி தருவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. டொமினியன் அந்தஸ்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் காங்கிரஸ் இதை ஏற்றுக்கிற மாதிரி இருக்காது. எனவே என்ன பண்ணுவார்னா காந்தி ஒரு வரையறைக்கு உட்பட்ட ஒரு சத்தியாகிரக போராட்டத்தை அறிவிப்பார். அதுதான் தனிநபர் சத்தியாகிரகம். இதில் எல்லாருமே கலந்துக்க மாட்டாங்க, ஒரு சிலர் மட்டுமே கலந்துருப்பாங்க. 1940 அக்டோபர் 17 வினோபா பாவே சத்தியாகிரக போராட்டத்தை முதலாக ஆரம்பித்தார். அப்போ எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா, எப்போ அப்படின்னா டேட்டோட கேட்டாங்கன்னா அக்டோபர் 17 தான். 1940 அக்டோபர் 17. அக்டோபர் 17 வினோபா பாவே சத்தியாகிரக போராட்டத்தை முதலாக ஆரம்பிக்கிறாரு. அப்போ தனிநபர் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது எதனால் வருது அப்படின்னா, இந்த ரெண்டாம் உலகப் போரில் லின்லித்தோ சொல்கிற அந்த டொமினியன் அந்தஸ்து அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. அதனால என்ன பண்ணுறாங்க? காங்கிரஸ் அந்த வரையறைக்கு உட்பட்ட ஒரு சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க காந்தி. அது எல்லாருமே கலந்துக்கல, ஒரு சிலர் மட்டும் கலந்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு யார் ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1940 அக்டோபர் 17 வினோபா பாவே அப்படிங்கிறவர் தான் முதலாக இதை ஆரம்பிக்கிறாரு. அடுத்து ரவுலட் சத்தியாகிரகம். ரவுலட் சத்தியாகிரகம் பார்த்தோம் அப்படின்னா ரவுலட் சட்டத்தை காந்தி என்னன்னு சொன்னார் அப்படின்னா கருப்பு சட்டம் அப்படின்னு அழைத்தார். ரவுலட் சட்டத்தை கருப்பு சட்டம் அப்படின்னு காந்தியடிகள் அழைத்தார். இப்போ கேட்பாங்க, ரவுலட் சட்டத்தை கருப்பு சட்டம் என்று அழைத்தவர் யார் அப்படின்னா காந்தி தான் அழைக்கிறார் ரவுலட் சட்டத்தை கருப்பு சட்டம் அப்படின்ட்டு. இந்தியர்களுக்கு உண்மையில் அதிகாரங்களை பரிமாற்றம் செய்யாததால் 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் ஏமாற்றத்தை அளித்தது. அதே மாதிரி நிரந்தரமாக விரிவுபடுத்தி அமல்படுத்த தொடங்கியது. பிடி உத்தரவு இல்லாமல் கைது நடவடிக்கை, விசாரணை இல்லாமல் சிறையில் அடைப்பது என காவல்துறையினருக்கு அதீத அதிகாரங்களை இந்த ரவுலட் சட்டம் வழங்கியது. இந்த ரவுலட் சட்டம் என்ன செய்யுது அப்படின்னா விசாரணை இல்லாமல் கைது செய்கிறது, அதே மாதிரி சிறையில் அடைக்கிறது, பிடி உத்தரவு இல்லாமல் கைது செய்கிறது, இதெல்லாம் தான் அந்த ரவுலட் சட்டம். இந்த சட்டத்தை காந்தி என்னன்னு சொன்னார் அப்படின்னா கருப்பு சட்டம் அப்படின்னு சொன்னார். காந்தியடிகள் அதை எதிர்த்து தான் என்ன பண்ணுறாரு? நாடு தழுவிய சத்தியாகிரக போராட்டத்திற்கு 1919 ஏப்ரல் 6 அழைப்பு விடுக்கிறார். இந்த ரவுலட் சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் அந்த ரவுலட் சத்தியாகிரகத்துக்கு
என்ன பண்ணுறாரு காந்தி 1919 ஏப்ரல் 6 வந்து அழைப்பு விடுக்கிறாரு. அடுத்த ஒரு பொறுத்துக காந்தி என்ன சொன்னார், செய் அல்லது செத்துமடி அப்படின்னு சொல்லியிருப்பார். வெள்ளையனே வெளியேறு அந்த போராட்டத்தின் போது என்ன சொல்லியிருப்பார், செய் அல்லது செத்துமடி. முஸ்லீம் லீக் பிரித்து விட்டு வெளியேறு, முஸ்லீம் லீக் வந்து பிரித்து விட்டு வெளியேறு. சுபாஷ் சந்திர போஸ் டெல்லி சலோ. சுவாமி தயானந்த சரஸ்வதி வந்து வேதத்துக்கு திரும்புக, சுவாமி தயானந்த சரஸ்வதி சொல்லிப்பார் வேதத்துக்கு திரும்புக. காந்தி வந்து செய் அல்லது செத்துமடி, முஸ்லீம் லீக் பிரித்து விட்டு வெளியேறு. சுபாஷ் சந்திர போஸ் டெல்லி சலோ, சுவாமி தயானந்த சரஸ்வதி வேதத்துக்கு திரும்புக. ஆன்சர் வந்து ஏ. காந்தியடிகள் வந்து செய் அல்லது செத்துமடி எப்போ சொன்னார் அப்படின்னு பார்க்கலாம். 1942 ஆகஸ்ட் 8 அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வெள்ளையனே வெளியேறு இயக்க தீர்மானத்துக்கு வித்திட்டது. எப்போ 1942 ஆகஸ்ட் 8 யார், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கு தீர்மானம் வித்திட்டிருப்பாங்க. இந்தியாவில் ஆங்கில ஆட்சிக்கு உடனடியாக முடிவு கட்ட கோரிக்கை வைத்தது. செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தை காந்தியடிகள் வெளியிட்டார். அந்த டைம் தான் என்ன செய்கிறாரு காந்தியடிகள், செய் அல்லது செத்துமடி அப்படின்னு சொல்கிறார். நாம் நமது முயற்சியின் விளைவாக இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்று தருவோம், அல்லது நமது அடிமைத்தனத்தை காண நாம் உயிருடன் இருக்க மாட்டோம் என்று காந்தியடிகள் கூறினர். அப்போ அவர் சொல்கிறாரு, நாம் நம்முடைய முயற்சியின் மூலமாக நம்ம சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வோம், ஆனால் நம்முடைய அடிமைத்தனத்தை காண நாம் வந்து உயிருடன் இருக்க மாட்டோம் அப்படின்னு காந்தியடிகள் வந்து அதில் தான் வந்து சொல்கிறாரு. அந்த டைமில் பார்த்தோன்னா அடுத்த நாள் காலையில் 1942 ஆகஸ்ட் 9 காந்தியடிகளும் மற்றும் அரசியல் தலைவர்களெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, ஆங்கில அரசு வந்து கைது பண்ணிடுவாங்க. கிபி 1939 சுபாஷ் சந்திரபோஸ் காங்கிரஸ் தலைமை பதவியிலிருந்து விலகினார். என்ன காரணம் அப்படின்னா, காந்தியின் எதிர்ப்பின் காரணமாக நிர்வாக குழுவை அமைக்க அவர் தவறிவிட்டார். 1939 சுபாஷ் சந்திரபோஸ் வந்து காங்கிரஸ் தலைமை பதவியிலிருந்து விலகினார். ஏனென்றால் காந்தியின் எதிர்ப்பின் காரணமாக நிர்வாக குழுவை அமைக்க அவர் வந்து தவறிவிட்டார். காந்தியர்களின் வேட்பாளரான பட்டாபி சீதாராமையாவை வீழ்த்தி 1939 சுபாஷ் சந்திரபோஸ் என்ன பண்ணுறாருன்னா காங்கிரஸினுடைய தலைவர் ஆகிறார். ஆனால் காந்தியடிகள் ஒத்துழைக்க மறுத்ததை அடுத்து சுபாஷ் சந்திரபோஸ் அந்த பதவியிலிருந்து விலகி ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினை வந்து தொடங்குறாரு. அவர் வந்து காந்தியினுடைய வேட்பாளர், காந்தி நிறுத்திய வேட்பாளர் தான் பட்டாபி சீதாராமையா. அவரை எதிர்த்து போட்டிட்டு போஸ் வந்து வெற்றி பெற்றது வந்து காந்திக்கு பிடிக்கல, அதனால தான் வந்து அவருக்கு வந்து ஒத்துழைக்கலை. இதனால சுபாஷ் சந்திரபோஸ் என்ன பண்ணுறாரு, அந்த பதவியிலிருந்து விலகி அவர் வந்து ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற கட்சியை வந்து தொடங்குறாரு. அடுத்த ஒரு பொறுத்துக சைமன் குழு எப்போ வந்தாங்க அப்படின்னா 1927 அமைச்சாங்க. நேரு அறிக்கைனா மோதிலால் நேருடைய அறிக்கை 1928. தண்டி யாத்திரை 1930. பூனா ஒப்பந்தம் வந்து 1932. காந்திக்கும் அம்பேத்கருக்கும் நடுவில் ஏற்பட்ட ஒப்பந்தம் தான் பூனா ஒப்பந்தம். சைமன் குழு 1927, நேரு அறிக்கை 1928, தண்டி யாத்திரை 1930, பூனா ஒப்பந்தம் 1932. ஆன்சர் வந்து ஏ. நேரு அறிக்கையை பார்க்குறோம். இந்தியாவில் இருந்த பல்வேறு அரசியல் கட்சிகளை சைமன் குழு புறக்கணிப்பு ஒன்றிணைத்தது. சைமன் குழு முன்மொழிவுகளுக்கு மாற்றாக இந்தியாவிற்கு ஒரு அரசியல் சாசனம் உருவாக்குவதை குறிக்கோளாக கொண்டு, அதாவது சைமன் குழு வந்து ஒன்று முன்மொழிகிறாங்க, அதற்கு மாற்றாக ஒரு அரசியல் சாசனம் வந்து இந்தியாவில் உருவாக்கணும் அப்படிங்கிறத குறிக்கோளாக கொண்டு தான் 1928 ஒரு அனைத்து கட்சி மாநாடு நடைபெறுது. இந்த கொள்கைகளின் அடிப்படையில் அரசியல் சாசன வரைவுக்காக திட்டம் வகுக்க மோதிலால் நேரு தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டது. அந்த கமிட்டியின் அறிக்கை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா நேரு அறிக்கை என்று அழைக்கப்பட்டது. நேரு அறிக்கை அப்படின்னா அது வந்து மோதிலால் நேருடைய அறிக்கை. அதாவது சைமன் குழுவினுடைய முன்மொழிவுகளுக்கு மாற்றாக என்ன பண்ணுறாங்க, நாமளே ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறத குறிக்கோளாக கொண்டு 1928 என்ன பண்ணுறாங்க, ஒரு கமிட்டி அமைக்கிறாரு மோதிலால் நேரு தலைமையில். அந்த கமிட்டியினுடைய அறிக்கையை தான் நேரு அறிக்கைன்னு சொல்கிறோம். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்தியாவுக்கு தன்னாட்சி அந்தஸ்து அப்படிங்கிற டொமினியன் அந்தஸ்து வழங்கணும், மத்திய சட்டப்பேரவை மற்றும் மாகாண சட்டப்பேரவைகளுக்கு கூட்டு மற்றும் கலவையான வாக்காளர் தொகுதிகளுடன் தேர்தல் வந்து நடத்தணும் அப்படின்னு அதில் சொல்லியிருப்பாங்க நேரு அறிக்கையில். அடுத்து சைமன் குழு பார்த்தோன்னா 1927 நவம்பர் 8 இந்திய அரசியல் சாசன சீர்திருத்தங்களுக்காக இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் நியமிப்பதாக ஆங்கில அரசு வந்து அறிவிச்சிருக்கும். எப்போ சைமன் குழு அமைப்பாங்கன்னா 1927 நவம்பர் 8 இந்திய அரசியல் சாசன சீர்திருத்தங்களுக்காக இது அமைச்சது தான், ஆங்கில அரசு அமைச்சது தான் இந்த சைமன் குழு. இதில் சர் ஜான் சைமன் தலைமையில் இந்த குழுவில் வந்து 7 பேர் வந்து இடம்பெற்றிருப்பாங்க. இதனால தான் இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா சைமன் குழு. ஆனால் இந்த குழுவில் வந்து பார்த்தோன்னா இந்தியர்கள் யாருமே இடம்பெற்றிருக்க மாட்டாங்க. அதனால தான் வந்து இந்த சைமன் குழுக்கு சைமனே திரும்பிச்சல் அப்படிங்கிற எதிர்ப்பு வந்து நாடு முழுவதும் இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா அந்த சத்தியாகிரகம் 1930 மார்ச் 12 78 பேர்களுடன் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தனது புகழ்பெற்ற தண்டி யாத்திரையை வந்து காந்தி வந்து தொடங்குறாரு. உப்பு சத்தியாகிரகத்தை வந்து தொடங்குறாரு. நம்ம இதுக்கு தான் விளக்கம் பார்த்துட்ருக்கோம். சைமன் குழு பார்த்தோம், நேரு அறிக்கை, அடுத்து தண்டி யாத்திரை பற்றி பார்க்குறோம். இப்போ தண்டி யாத்திரை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரு, 1930 மார்ச் 12 78 பேர்களுடன் சபர்மதி ஆசிரமத்திலேருந்து தொடங்குறாரு. அதை பார்த்தோம்ல 61 வயது 24 நாள் 241 மைல் சென்று 1930 ஏப்ரல் 5 வந்து என்ன பண்ணுறாரு, தண்டி கடற்கரை வந்து அடைவார். அடுத்து இந்த பூனா ஒப்பந்தம் பார்க்குறோம். 1932 ஆகஸ்ட் 16 வகுப்புவாரி ஒதுக்கீட்டை வந்து ராம்சே மேக்டொனால்டு அப்படிங்கிறவர் வந்து அறிவிச்சிருப்பார்.
1932 செப்டம்பர் 20 இதை எதிர்த்து என்ன பண்ணுவார், காந்தியடிகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதிகள் ஒதுக்கீட்டுக்கு எதிராக சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கும் போராட்டத்தை வந்து தொடங்கியிருப்பார். 1932 ஆகஸ்ட் 16 ராம்சே மேக்டொனால்டு அப்படிங்கிறவர் தான் அறிவிச்சிருப்பார். இதில் வந்து இதுக்கு வந்து அம்பேத்கர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருப்பார். ஆனால் 1932 செப்டம்பர் 20 காந்தி வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து நான் வந்து சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படிங்கிற போராட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தீவிர பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு காந்தியடிகள் மற்றும் அம்பேத்கருக்கு இடையே ஒப்பந்தம் ஏற்படும். இந்த ஒப்பந்தத்தை வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னா பூனா ஒப்பந்தம் என்று அழைக்கப்பட்டது. கீழ்கண்டவற்றுள் எது இந்தியாவில் முதல் சத்தியாகிரகம் அப்படின்னா சாம்பரான் சத்தியாகிரகம். 1917 நடந்த காந்தியடிகளினுடைய முதல் சத்தியாகிரகம். அதுமாதிரி இந்தியாவில் நடந்த முதல் சத்தியாகிரகம் இதுதான், சாம்பரான் சத்தியாகிரகம். காந்தியடிகள் தண்டி யாத்திரை சபர்மதி ஆசிரமத்திலிருந்து எப்போது தொடங்கப்பட்டது? மார்ச் 12, 1930. தண்டி யாத்திரை எப்போ ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா 1930 மார்ச் 12. 1930 மார்ச் 12 78 பேர்களுடன் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து என்ன பண்ணுறாரு, தண்டி யாத்திரையை வந்து ஸ்டார்ட் பண்ணார். 1927ஆம் ஆண்டு காந்தியடிகள் தமிழகத்துக்கு வருகை புரிந்தபோது மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் காந்தியடிகளை சந்தித்து தனது சமூக நலத்திட்டங்கள் பற்றி கலந்துரையாடினார். இதை பற்றிய விவரத்தை காந்தியடிகள் எந்த பத்திரிகையில் வெளியிட்டார் அப்படின்னா யங் இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையில் வெளியிட்டார். 1927 காந்தியடிகள் தமிழகத்துக்கு வருகை புரிந்தபோது முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் காந்தியடிகளை சந்தித்து தமது சமூக நலத்திட்டங்கள் பற்றி கலந்துரையாடினார். இந்த விவரத்தை காந்தியடிகள் எந்த பத்திரிகையில் வெளியிட்டார் அப்படின்னா யங் இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையில் வெளியிட்டார். மகாத்மா காந்தியினுடைய அரசியல் குரு யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே. மகாத்மா காந்தியினுடைய அரசியல் குரு யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே. அடுத்த ஒரு கொஸ்டின், பிப்ரவரி 1937 பொது தேர்தல் நடந்தபோது ஜவஹர்லால் நேரு நாடு முழுவதும் ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து காங்கிரசின் செய்தியினை எங்கும் கொண்டு சென்றார். இருப்பினும் தேர்தலில் காங்கிரசின் வெற்றிக்கு காந்தியின் முயற்சியை காரணம் சொல்லியிருக்காங்க. இது செகண்ட் வந்து தவறு, அதாவது ஒன்று மட்டும்தான் சரி. பிப்ரவரி 1937 பொது தேர்தல் நடந்தபோது ஜவஹர்லால் நேரு நாடு முழுவதும் ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து காங்கிரசின் செய்தியினை எங்கும் கொண்டு சென்றார். இது கரெக்டு. அப்போ ஆன்சர் வந்து ஒன்று மட்டும். இந்திய சுதந்திர போராட்டம் நடைபெற்ற போது செய் அல்லது செத்துமடி என்பது முக்கிய முழக்கமாக இருந்தது. இது யாருக்குரியது அப்படின்னா மகாத்மா காந்தி. அதாவது வெள்ளையனே வெளியேறிய அந்த போராட்டத்தின் போது தான் இவர் சொல்லியிருப்பார். இந்திய சுதந்திர போராட்டம் நடைபெற்ற போது செய் அல்லது செத்துமடி என்பது முக்கிய முழக்கமாக இருந்தது. இது யார் கூற்று அப்படின்னா காந்தி. அடுத்த ஒரு கூற்று காரணம், காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெற முடிவு செய்தார். மக்களால் பல்வேறு வன்முறை சம்பவங்கள் நடத்தப்பட்டன. குறிப்பாக 1922 சௌரி சௌரா சம்பவம் நடைபெற்றது. அவர் முக்கியமாக ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெறதுக்கு காரணமே சௌரி சௌரா அப்படிங்கிற இடத்துல நடந்த அந்த சம்பவம் தான் காரணம். ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெற முடிவு செய்தார். மக்களால் பல்வேறு வன்முறை சம்பவங்கள் நடத்தப்பட்டன. குறிப்பாக 1922 சௌரி சௌரா சம்பவம் நடத்தப்பட்டது. ரெண்டுமே வந்து கரெக்டு தான். ஆன்சர் ஏ மற்றும் ஆர் சரியானவை. ஆர் ஏக்கு சரியான விளக்கம். அதாவது 1922 பிப்ரவரி 5 தற்போதைய உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கோரக்பூர் அப்படிங்கிற இடத்துல சௌரி சௌரா அப்படிங்கிற இடத்து கிராமத்தில் தேசியவாதிகள் நடத்திய பேரணியில் காவல்துறையினருடன் என்ன ஆகும் அப்படின்னா கலவரம் ஏற்பட்டுரும். காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே என்ன பண்ணும், ஒரு கலவரம் ஏற்பட்டு என்ன ஆகும். இதனால் ஆத்திரம் கொண்ட அந்த பொதுக்கூட்டத்தினர், அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவங்க என்ன பண்ணிடுவாங்க, 22 காவலர்களுடன் காவல் நிலையத்தை வந்து தீயிட்டு கொளுத்திடுவாங்க. இதில் 22 காவலர்களும் உடனடியாக உயிரிழந்துருவாங்க. இதனால தான் என்ன பண்ணிடுவார், காந்தியடிகள் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து திரும்ப பெற்றுவார். அடுத்து கிரிப்ஸ் தூதுக்குழு. கிரிப்ஸ் தூதுக்குழு எப்போ அப்படின்னா 1942 மார்ச் 22. தண்டி யாத்திரை 1930 மார்ச் 12. காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 மார்ச் 5. முதல் வட்டமேஜை மாநாடு 1930 நவம்பர். இப்போ இதில் பார்த்தோன்னா காலவரிசைப்படுத்தும் போது நமக்கு ஆண்டும் தேவைப்படுது, மாதமும் தேவைப்படுது. ஏன்னா 30ல் 2 இருக்குது. அப்புறம் அதனால் நமக்கு வந்து நவம்பர் மார்ச் அதுபடி தான் வந்து காலவரிசைப்படுத்த முடியும். கிரிப்ஸ் தூதுக்குழு எப்போ 1942 மார்ச் 22. கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து 1942 மார்ச் 22. 1942 மார்ச் 22 அமைச்சரவை கேபினட் அமைச்சர் சர் ஸ்ட்ராபோர்டு கிரிப்ஸ் தலைமையில் ஒரு தூதுக்குழு வந்து பிரிட்டிஷ் அரசு அனுப்பியது. உரிய அதிகாரத்தை உடனடியாக மாற்றித்தர பிரிட்டன் விருப்பப்படாத நிலையில் காங்கிரஸ் மற்றும் கிரிப்ஸ் தூதுக்குழு இடையிலான பேச்சுகள் வந்து தோல்வியடைந்தன. எதுக்காக அனுப்புனாங்க அப்படின்னா உடனடியாக அதிகாரத்தை மாற்றித்தர மாதிரி ஐடியா இல்லை, எதிர்காலத்தை இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1942 மார்ச் 22 யார் அனுப்பியிருப்பாங்கன்னா ஸ்ட்ராபோர்டு கிரிப்ஸ் தலைமையில் வந்து இந்த தூதுக்குழு வந்து பிரிட்டிஷ் அரசு வந்து அனுப்பியிருக்கும். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, போருக்கு பிறகு தன்னாட்சி டொமினியன் அந்தஸ்து வழங்குவோம், அதே மாதிரி பாகிஸ்தான் உருவாக்க கோரிக்கையினை ஏற்கும் விதமாக இந்திய இளவரசர்கள் பிரிட்டிஷாருடன் தனி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடலாம்னு சொல்லியிருப்பாங்க. போரின் போது பாதுகாப்புத்துறை பிரிட்டிஷாரின் கட்டுப்பாட்டில் இருப்பது, இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் காங்கிரஸ் முஸ்லீம் லீக் 2 பேருமே என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவினுடைய அறிக்கையை வந்து நிராகரிச்சிருவாங்க.
இதை வந்து காந்தி என்ன சொல்லியிருப்பாருன்னா, திவாலாகும் வங்கியில் பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு இந்த கிறிஸ்துவ குழுவை பற்றி சொல்லியிருப்பார். காந்தி வந்து சொல்லியிருப்பார் பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு, திவாலாகும் வங்கியில் பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு காந்தி சொல்லியிருப்பார் இந்த கிறிஸ்துவ குழுவை பற்றி. ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் செய்வோன்னு தான் சொல்லியிருப்பாங்க, இப்போ உடனே செய்ய போகிறோன்னு சொல்லலை. போருக்கு பிறகு தன்னாட்சி, அதே மாதிரி தனி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடணும், பாதுகாப்புத்துறை வந்து எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதான் வந்து கிறிஸ்துவ குழு. எப்போ அப்படின்னா 1942 மார்ச் 22. தண்டி யாத்திரை நமக்கு தெரியும் 1930 மார்ச் 12. காந்தி இர்வின் ஒப்பந்தம் பார்த்தோன்னா 1931 மார்ச் 5. முதல் வட்டமேஜை மாநாடு 1930 நவம்பர். காந்தி வந்து முதல் வட்டமேஜை மாநாட்டில் கலந்துருக்க மாட்டார். அப்புறம் காந்தி இர்வின் ஒப்பந்தத்துக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவார், சரி நம்ம வட்டமேஜை மாநாட்டில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது வட்டமேஜை மாநாட்டில் போய் கலந்துப்பார். அதுக்கு முன்னாடி நடந்தது தான் அந்த காந்தி இர்வின் ஒப்பந்தம். வட்டமேஜை மாநாடு அதாவது 1930ஆம் ஆண்டு நவம்பரில் லண்டனில் முதலாவது வட்டமேஜை மாநாடு வந்து நடந்திருக்கும். பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மேக்டொனால்டு மாகாண சுயாட்சியுடன் கூடிய மத்திய அரசு அப்படிங்கிற யோசனை வந்து அந்த ஃபஸ்ட்டு வட்டமேஜை மாநாட்டில் வந்து அறிவிச்சிருப்பார். 1930 நவம்பரில் லண்டனில் நடைபெற்ற முதல் வட்டமேஜை மாநாடு. அதில் வந்து ராம்சே மேக்டொனால்டு வந்து அறிவித்திருப்பார் மாகாண சுயாட்சியுடன் கூடிய மத்திய அரசு அப்படிங்கிறத. ஆனால் காங்கிரஸின் தலைவர்கள் சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்ததால் இந்த வட்டமேஜை மாநாட்டில் காங்கிரஸ் கட்சி வந்து அதிகமாக கலந்துருக்க மாட்டாங்க. எனவே இந்த பிரச்சனை எதுவுமே முடிவுக்கு வராமலே அந்த வட்டமேஜை மாநாடு வந்து முடிஞ்சிருக்கும். இதாவது முதல் வட்டமேஜை மாநாடு. காந்தி இர்வின் ஒப்பந்தம் அப்படின்னா என்னென்னா, காந்தியடிகளுடன் அரச பிரதிநிதி இர்வின் பிரபு வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பார். 1931 மார்ச் 5 வந்து காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து ஏற்பட்டிருக்கும். இதன்படி என்ன பண்ணியிருப்பாருன்னா, இர்வின் பிரபு வந்து இவங்க கேட்ட ஒப்பந்தங்களுக்கெல்லாம் எல்லாமே ஓகே சொல்லியிருப்பார். அந்த பகத்சிங் பிரச்சனையை தவிர மீதி எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. என்னெல்லாம் அப்படின்னா, வன்முறையில் ஈடுபடாத அனைத்து அரசியல் கைதிகளையும் உடனடியாக விடுதலை செய்யணும், கைப்பற்றப்பட்ட நிலத்தை திரும்ப தரணும், பதவி விலகிய அரசு ஊழியர்கள் விஷயத்தில் நீக்குப்போக்காக நடந்து கொள்வது ஆகிய கோரிக்கைகளை ஆங்கில அரசு ஏற்றுக்கொண்டது. அதே மாதிரி பார்த்தோன்னா, கடலோர கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தங்கள் பயன்பாட்டுக்காக உப்பு காய்ச்சவும் போராட்டம் இல்லாமல் வன்முறை இல்லாமல் ஆர்ப்பாட்டங்கள் செய்யவும் இது வகை செய்தது. சட்ட மறுப்பு இயக்கத்தை ரத்து செய்துவிட்டு, இதனால் சட்ட மறுப்பு இயக்கத்தின் மூலமாக தான் என்ன பண்ணுவார், காந்தி தண்டி யாத்திரைக்கு போயிருப்பார். 1930 மார்ச் 12 என்ன பண்ணிடுவார், இந்த சட்ட மறுப்பு இயக்கத்தின் மூலமாக தான் ஃபஸ்ட் என்ன பண்ணுவார், தண்டி உப்பு சட்டத்தை வந்து மீறுவார். 1930 மார்ச் 12 அந்த தொண்டர்களுடன் சபர்மதி இதுக்கு போவார் உப்பு காய்ச்சலுக்காக. உப்பு சட்டத்தை வந்து மீறுவார். அப்புறம் வந்து இந்த 1931 மார்ச் 5 காந்திக்கும் இர்வினுக்கும் நடுவில், இர்வின் பிரபுவுக்கும் நடுவில் என்ன பண்ணுவார், ஒப்பந்தம் ஏற்படும். இதில் இதெல்லாம் வந்து செய்வேன்னு சொல்லி இர்வின் பிரபு வந்து ஒப்புக்கொண்டிருப்பார். இதனால் காந்தி என்ன செய்வார் அப்படின்னா, சரி அப்போ நம்ம சட்டமறுப்பு இயக்கத்தை வந்து இனி கைவிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது வட்டமேஜை மாநாட்டில் கலந்துக்கிறதாகவும் ஒப்புக்கொள்வார். அதாவது 2வது வட்டமேஜை மாநாட்டில் அவர் கலந்துப்பார். 1931 செப்டம்பர் 7 நடந்த 2வது வட்டமேஜை மாநாட்டில் காந்தியடிகள் வந்து கலந்துப்பார். ஆனாலும் அந்த வட்டமேஜை மாநாட்டில் கலந்துக்கிட்டால் கூட அவருக்கு வந்து எந்த ஒரு முடிவும் எட்டப்பட்டிருக்காது. சிறுபான்மையினருக்கு தனி தொகுதிகள் வழங்குவதை காந்தியடிகள் வந்து ஏற்கவில்லை. இதன் விளைவாக 2வது வட்டமேஜை மாநாடும் எந்த ஒரு முடிவும் எட்டப்படாமல் என்ன பண்ணிடும், அதுவும் முடிவடைஞ்சிரும். அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்தோம்ல, தண்டி யாத்திரை பார்த்தோன்னா 1930 மார்ச் 12 78 நபர்களுடன் சபர்மதி ஆசிரமத்திலேருந்து என்ன பண்ணுவார், தண்டி யாத்திரையை வந்து காந்தி வந்து தொடங்கியிருப்பார். இதெல்லாம் எதுக்காக பார்த்தோம் அப்படின்னா, இந்த பொறுத்துக்காக தான் பார்த்தோம். கிரிப்ஸ் தூதுக்குழு அது வந்து 1942 மார்ச் 22. தண்டி யாத்திரை வந்து 1930 மார்ச் 12. காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 மார்ச் 5. முதல் வட்டமேஜை மாநாடு 1930 நவம்பர். அப்போ ஆன்சர் வந்து பி. ஆயிரத்தி 1930 நடந்த சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது மகாத்மா காந்தி கைது செய்யப்பட்ட பின் அதனை தலைமை தாங்கி நடத்தி சென்றது யாருன்னா அப்பாஸ் தயாப்ஜி. 1930 நடந்த சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது காந்தி கைது செய்யப்பட்ட பின் அதனை தலைமை தாங்கி நடத்தினது யாருன்னா அப்பாஸ் தயாப்ஜி. டேஷ் போராட்டத்தை மழலையர் பள்ளியின் மேடை போராட்டம் என்று பிரிட்டிஷ் பத்திரிகைகள் கேலி செய்தன அப்படின்னா தண்டி யாத்திரை போராட்டத்தை மழலையர் பள்ளியின் மேடை போராட்டம் அப்படின்ற பிரிட்டிஷ் பத்திரிகைகள் கேலி செய்தனர். அடுத்து ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க, அதை படித்து இது யார் சொன்னாங்க அப்படிங்கிறத சொல்லணும். நான் சமூக சேவையில் முழுமையாக ஈடுபட்டிருந்தால் அதற்கு காரணம் சுய உணர்தலுக்கான எனது விருப்பமே. சேவையின் மூலம் மட்டுமே கடவுளை உணர முடியும் என்று நான் உணர்ந்ததால் நான் சேவை என்ற மதத்தை எனது சொந்த மதமாக்கினேன். எனக்கு சேவை என்பது இந்திய சேவை, ஏனென்றால் நான் அதை தேடாமலேயே அது என்னிடம் வந்தது. காரணம் அதற்கான தகுதி என்னிடம் இருக்கிறது இப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா மகாத்மா காந்தி.
காந்தி ரவுலட் சட்டத்திற்கு எதிராக தனது சத்தியாகிரக போராட்டத்தின் செயல் திட்டத்தை எங்கிருந்து அறிவித்தார் அப்படின்னா சென்னையிலிருந்து அறிவிப்பார். காந்தி ரவுலட் சட்டத்துக்கு எதிரான தனது சத்தியாகிரக போராட்டத்தினை எங்கிருந்து அறிவிப்பார் அப்படின்னா சென்னையிலிருந்து. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பத்தியினை வாசித்து அதன் அடிப்படையில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விடையளி. பத்தி 1 சொல்லியிருக்காங்க. மகாத்மா காந்தி கூறியதாவது: சில சாதாரண இளைஞர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கும் நோக்கத்திற்காக தங்கள் மகள்களை முற்றிலும் அறியாமை மற்றும் படிப்பறிவில்லாத நிலையில் வைக்கும் பெற்றோரின் குற்றம் சார்ந்த அலட்சியத்திற்காக வருந்துகிறேன். மேற்கண்ட பத்தியிலிருந்து உருவான கீழ்கண்டவைகளில் சிறந்த மறைமுகமான விடை என்ன அப்படின்னா, தங்கள் மகள்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தேவையான கடும் நடவடிக்கைகளை பெற்றோர் எடுக்க வேண்டும். இந்த பத்தியிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தங்கள் மகள்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தேவையான கடும் நடவடிக்கைகளை பெற்றோர் எடுக்க வேண்டும். படிப்பறிவு இல்லாமல் வச்சுருக்காங்கல்ல, திருமணம் முடிச்சு கொடுத்தா போதுண்டு அப்படிங்கிற நிலைமை மாறணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. சட்ட மறுப்பு இயக்கத்தினால் காந்தியினால் ஒத்தி வைப்பதற்கு காரணமாக இருந்தது எதுனா காந்தி இர்வின் ஒப்பந்தம். சட்ட மறுப்பு இயக்கம் இருக்குல்ல, அதை காந்தி ஒத்தி வைப்பதற்கு காரணம் எது அப்படின்னா காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் மூலமாக தான் என்ன பண்ணிடுவார், இந்த சட்ட மறுப்பு இயக்கத்தை காந்தி ஒத்தி வச்சிருவார். காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 மார்ச் 5 காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கும். வன்முறையில் ஈடுபடாத அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்யணும், அதுக்கு இர்வின் ஒப்புக்கொண்டிருப்பார். அதே மாதிரி நிலத்தை கைப்பற்றப்பட்ட நிலத்தை திரும்ப தர்றது, அரசு ஊழியர்களின் விஷயத்தில் நீக்குப்போக்காக நடந்து கொள்வது, இது எல்லாத்தையுமே ஒத்துப்பார். அதனால தான் காந்தி என்ன பண்ணுவார், அந்த சட்ட மறுப்பு இயக்கத்தை ஒத்தி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பார். இப்போ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இது 10th புக்கில் இருக்குது. தேசியம் காந்திய காலகட்டம் அப்படிங்கிற லெசனில் காந்தி தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களின் உரிமைகளுக்காக சுமார் 20 ஆண்டுகள் போராடிய பிறகு 1915 தாயகம் திரும்பினார். காந்தி தென்னாப்பிரிக்காவிலேருந்து இங்கே தாயகம் எப்போ திரும்பினார் அப்படின்னா 1915. அங்கே 20 வருஷம் வரைக்கும் போராடியிருக்காரு தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களின் சமூக உரிமைகளுக்காக. காந்தி எப்போ பிறந்தார் அப்படின்னா குஜராத்தில் போர்பந்தர் அப்படிங்கிற இடத்துல ஒரு வசதியான குடும்பத்தில் 1869 அக்டோபர் 2 மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி மற்றும் அவருடைய புத்லிபாய் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, அவருடைய தந்தையார் காபா காந்தி, அவருடைய தாயார் யாருன்னா புத்லிபாய். அதான் 1869 அக்டோபர் 2 பிறக்கிறாரு. அவருடைய தந்தையார் காபா காந்தி போர்பந்தரின் திவானாகவும் பின்னர் ராஜ்கோட்டின் திவானாகவும் பொறுப்பு வகித்தார். அவருடைய தாய் புத்லிபாய் தப்தம் இளையவரான காந்தி நடவடிக்கைகளில் பெரிதும் இருந்தது. பதின்ம பள்ளி, அதாவது இப்போ மெட்ரிகுலேஷன் படிப்பை முடித்த காந்தியடிகள் சட்டம் பயிலுவதற்காக எங்கே போகிறாருன்னா 1888 இங்கிலாந்துக்கு கடல் பயணம் மேற்கொண்டார். 1888 சட்டம் பயில்வதற்காக என்ன பண்ணுறாரு, இங்கிலாந்துக்கு போகிறாரு. 1891 ஜூன் மாதம் வழக்கறிஞர் பட்டம் பெற்ற பின்னர் அவர் பிரிட்டிஷாரின் நீதி மற்றும் நியாய முறைகளில் நம்பிக்கை கொண்டவராக இந்தியாவுக்கு திரும்பினார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1888 சட்டம் பயில்றதுக்காக இங்கிலாந்துக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் 1891 ஜூன் மாதம் வழக்கறிஞர் பட்டம் பெற்ற பிறகு பிரிட்டிஷாரின் நீதி மற்றும் நியாயமுறைகளில் நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். இந்தியா திரும்பியவுடன் பம்பாயில் வழக்கறிஞராக பணியாற்ற காந்தியடிகள் மேற்கொண்ட முயற்சி தோல்வியடைந்தது. அவர் அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகி பம்பாயில் வழக்கறிஞராக பணியாற்றணும்னு நினச்சிருக்காரு. ஆனால் அந்த முயற்சி தோல்வியடைந்தது. அந்த காலகட்டத்தில் தான் தென்னாப்பிரிக்காவில் இருந்த குஜராத்தி நிறுவனம் ஒன்று சட்ட உரிமை வழக்குகள் தொடர்பாக காந்தியடிகளின் சேவையை நாடியது. அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ பம்பாயில் அவரால் வழக்கறிஞராக பணியாற்ற முடியல. அதனால் தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஒரு குஜராத்தி நிறுவனம் இவரை கூப்பிட்றாங்க வழக்குகள் தொடர்பாக காந்தியடிகளின் சேவை. இதனால் என்ன பண்ணிடுறாரு, காந்தி மீண்டும் 1893 ஏப்ரல் மாதம் தென்னாப்பிரிக்காவுக்கு போயிடுறாரு. 1893 ஏப்ரலில் தென்னாப்பிரிக்காவுக்கு போயிடுறாரு. தென்னாப்பிரிக்காவில் தான் முதன்முறையாக அவர் இனவெறியினை எதிர்கொண்டார். டர்பனிலிருந்து பிரிட்டோரியாவுக்கு ரயில் பயணம் மேற்கொண்ட போது பீட்டர்ஸ் மாரிஸ்பர்க் அப்படிங்கிற ரயில் நிலையத்துக்கு முதல் வகுப்பு பெட்டியிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படுவார். காந்தியடிகள் இதை எதிர்த்து போராட உறுதி பூண்டார். எதுக்காக மறுபடியும் 1893 மறுபடியும் தென்னாப்பிரிக்கா போகிறார் அப்படின்னா, அவர் பம்பாயில் வழக்கறிஞராக இருக்கணும்னு நடக்கிறாரு. ஆனால் அது அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சிருது. ஏற்கனவே பார்த்தோன்னா தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு குஜராத்தி நிறுவனம் இவரை கூப்பிடுறாங்க. அங்கே கூப்பிட்றதுனால அவர் என்ன பண்ணிடுறாரு, 1893 ஏப்ரலில் மீண்டும் அவர் தென்னாப்பிரிக்காவுக்கு போகிறாரு. அங்கே போகும்போது தான் அவர் இனவெறியினை எதிர்கொள்கிறார். டர்பன்லேருந்து பிரிட்டோரியாவுக்கு ரயில் பயணம் போகும்போது பீட்டர்ஸ் மாரிஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல ரயில் நிலையத்திலிருந்து முதல் வகுப்பு பெட்டியிலேருந்து வெளியேற்றப்படுறாரு. இதை எதிர்த்து போராட தான் அவர் உறுதி பூண்டார். காந்தியடிகளுக்கு டால்ஸ்டாய், ஜான் ரஸ்கின் ஆகியோரின் எழுத்துக்களுடன் அறிமுகம் கிடைத்தது. காந்திக்கு யாருடைய எழுத்துக்களுடன் அறிமுகம் கிடைத்தது அப்படின்னா, டால்ஸ்டாய் மற்றும் ஜான் ரஸ்கின் அவருடைய எழுத்துக்களுடன் அறிமுகம் கிடைக்கிறது. கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது, த கிங்டம் ஆஃப் காட் இஸ் விதின் யூ என்ற டால்ஸ்டாயின் புத்தகம்
அண்டு திஸ் லாஸ்ட் அப்படிங்கிற ஜான் ரஸ்கின் எழுதிய புத்தகம், தாரோவின் சட்ட மறுப்பு சிவில் டிசோபீடியன்ஸ் ஆகிய புத்தகங்களால் காந்தியடிகள் பெரும் தாக்கத்திற்கு உள்ளானார். காந்தியடிகளுக்கு வந்து டால்ஸ்டாய், ஜான் ரஸ்கினுடைய எழுத்துக்களுடன் அறிமுகம் கிடைக்குது. அதே மாதிரி கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது, த கிங்டம் ஆஃப் காட் இஸ் விதின் யூ அப்படிங்கிற டால்ஸ்டாயின் புத்தகமும், அண்டு திஸ் லாஸ்ட் அப்படிங்கிற ஜான் ரஸ்கினுடைய புத்தகமும், தாரோ அப்படிங்கிறவருடைய சட்ட மறுப்பு சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் அப்படிங்கிற புத்தகங்களால் காந்தியடிகள் பெரும் தாக்கத்திற்கு உள்ளானார். ரஸ்கின் அவர்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட காந்தியடிகள் ஃபீனிக்ஸ் குடியிருப்பு 1905, ஃபீனிக்ஸ் குடியிருப்பு அப்படிங்கிறது 1905, டால்ஸ்டாய் பண்ணை அது வந்து 1910, இது இந்த ரெண்டையுமே வந்து நிறுவுறாரு யார்? காந்தியடிகள். ஃபீனிக்ஸ் குடியிருப்பை வந்து காந்தி எப்போ நிறுவினார்? 1905லையும். டால்ஸ்டாய் பண்ணை வந்து 1910லையும் வந்து நிறுவுறாரு. சமத்துவம், சமூக வாழ்க்கை, செய்யும் தொழில் மீது வந்து மரியாதை கொண்டிருந்தார். அதே மாதிரி சத்தியாகிரகம் பார்க்குறோம், சாம்பிரான் சத்தியாகிரகம். இது பார்த்தீங்கன்னா பீகாரில் உள்ள சாம்பிரானில் தீன்கதியா அப்படிங்கிற ஒரு முறை வந்து பின்பற்றுவாங்க. அந்த முறை வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த சுரண்டல் முறையில் இந்திய விவசாயிகள் தங்களின் நிலத்தில் 20ல் 3 பங்கு இண்டிகோ பயிரிட்டு அதை வந்து ஐரோப்பிய பண்ணையார்கள் பயிரிடணும் அப்படின்னு வந்து என்ன பண்ணாங்க? கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. இந்திய விவசாயிகள் வந்து கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. 19ஆம் நூற்றாண்டில் கடைசியில் ஜெர்மனிய சாயங்களால் இண்டிகோ எனப்படும் நீலச்சாயம் சந்தையில் விற்கப்படுவது குறைந்தது. சாம்பிரானில் இண்டிகோ பயிரிட ஐரோப்பிய பணியாளர்கள் நீலச்சாயம் பயிரிடும் கடமையிலிருந்து விவசாயிகளை விடுவிக்கும் தேவையை உணர்ந்து அந்த நிலைமையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள விரும்பினார்கள். இதான் வந்து இந்த சாம்பிரான் சத்தியாகிரகம். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, இண்டிகோ பயிரிட இந்திய விவசாயிகள் வந்து கட்டாயப்படுத்தப்பட்டாங்க அவங்களோட சொந்த நிலத்திலே பயிரிடறதுக்கு. அதாவது 20ல் 3 பங்கு இண்டிகோ பயிரிடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஐரோப்பிய பண்ணையாளர்கள் வந்து என்ன பண்ணாங்க? அவங்கள வந்து கட்டாயப்படுத்தினாங்க. இதான் வந்து சாம்பிரான் சத்தியாகிரகம். அதனால் என்னாச்சுன்னா, இதுக்கு தான் வந்து எதிர்ப்பு ஏற்படும். அப்போ தான் என்ன பண்ணுவாங்கன்னா, சாம்பிரானை சேர்ந்த விவசாயிகள் வந்து யாரெல்லாம் அப்படின்னா, ராஜ்குமார் சுக்லா, சாம்பிரானை சேர்ந்த விவசாயிகளான ராஜ்குமார் சுக்லா சாம்பிரானுக்கு வருகை புரியுமாறு காந்தியடிகளை கேட்டுக்கொண்டார். இதனால் வந்து என்ன பண்ணுவார்? அந்த சாம்பிரானை சேர்ந்த விவசாயி வந்து ராஜ்குமார் சுக்லா அப்படிங்கிறவர் வந்து சாம்பிரானுக்கு வருகை புரியுமாறு காந்தியை வந்து கேட்டுக்கொள்வார். சாம்பிரானை காந்தியடிகள் சென்று சேர்ந்தவுடன் அங்கிருந்து உடனடியாக வெளியேறுமாறு காவல்துறையினர் அவரை கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு அவர் மறுத்ததை அடுத்து வழக்கை சந்திக்குமாறு பணிக்கப்பட்டார். இந்த செய்தி காட்டுத்தீ போல பரவியதை அடுத்து ஆயிரக்கணக்கானோர் அங்கே இடத்தில் காந்திக்கு ஆதரவாக கூடினார்கள். நாடு முதன்முறையாக ஒத்துழையாமை இயக்க செயல்முறை பாடத்தை கற்றுக்கொண்டதாக காந்தியடிகள் தெரிவித்தார். இதுதான் அவருக்கு முதல் சத்தியாகிரகம், சாம்பிரான் சத்தியாகிரகம். அதான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாடு முதன்முறையாக ஒத்துழையாமை இயக்க செயல்முறை பாடத்தை கற்றுக்கொண்டதாக காந்தி வந்து தெரிவிக்கிறாரு. இதில் வந்து இவருக்கு துணையாக செயல்பட்டது யாரெல்லாம் அப்படின்னா, குடியரசுத் தலைவர், முதலாவது குடியரசுத் தலைவரான ராஜேந்திர பிரசாத்தும் வழக்கறிஞர் தொழில் செய்த பிரஜ் கிஷோர் அப்படிங்கிறவரும் காந்தியடிகளுக்கு துணையாக வந்து செயல்படுவாங்க அந்த இடத்துல. இதெல்லாம் நடக்கும்போது இண்டிகோ பணியாளர்கள் விவசாயிகள் மீது நடத்திய அடக்குமுறையினை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் தீன்கதியா முறையினை வந்து ரத்து செய்ய அந்த குழு வந்து பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. அதன் பிறகு துணைநிலை ஆளுநர் ஒரு குழுவை வந்து உருவாக்கினார். இப்போ காந்தி வந்து வராரு. அவரை யார் கூப்பிட்றாங்க? முதல்ல கூப்பிட்ட அந்த விவசாயி யாருன்னா ராஜ்குமார் சுக்லா அப்படிங்கிறவர் கூப்பிட்றாரு. அதே மாதிரி காந்திக்கு வந்து உதவி செஞ்சவங்க யாரெல்லாம்னா ராஜேந்திர பிரசாத் அவரும் வழக்கறிஞர் தொழில் செய்த பிரஜ் கிஷோர் அவரும் காந்திக்கு துணை அனுப்புகிறாங்க. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய துணைநிலை ஆளுநர் என்ன பண்ணுவார்? ஒரு குழுவை வந்து உருவாக்கியிருப்பார். அந்த குழு வந்து பார்த்திங்கன்னா இந்த தீன்கதியா முறையினை பரிந்துரை செய்ய வந்து அந்த குழு வந்து பரிந்துரைச்சிருக்கோம். அடுத்து கிலாபத் இயக்கம். கிலாபத் இயக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 1918 முதல் உலகப்போர் முடிவுக்கு வந்தது. இஸ்லாமிய மத தலைவர் என உலகம் முழுவதும் போற்றப்பட்ட துருக்கியின் காலிபா கடுமையாக நடத்தப்பட்டார். அவருக்கு ஆதரவாக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் தான் கிலாபத் இயக்கம். கிலாபத் இயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, 1918 முதல் உலகப்போர் வந்து முடிஞ்சிடும். அப்போ இஸ்லாமிய தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய காலிபா அப்படிங்கிறவர் வந்து அவமதிக்கப்படுவார் ரொம்ப. அவருக்கு ஆதரவாக தோற்றுவிக்கப்பட்டது அந்த கிலாபத் இயக்கம். யார் தோற்றுவித்திருப்பாங்க அப்படின்னா, மௌலானா முகமது அலி அப்படிங்கிறவரும் சௌகத் அலி அப்படிங்கிறவரும் தான் அந்த கிலாபத் இயக்கத்தை வந்து தோற்றுவிப்பார். இந்த இயக்கத்திற்கு காந்தியடிகள் என்ன பண்ணுவார்னா ஆதரவு கொடுத்துருப்பாரு. இவ்வியக்கம் நடந்திருக்குது. இந்த இயக்கத்துக்கு ஆதரவாக காந்தியடிகள் இந்த இயக்கத்தை இந்து முஸ்லீம்களை இணைக்க ஒரு வாய்ப்பாக கருதினார். 1919ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் டெல்லியில் நடைபெற்ற அகில இந்திய கிலாபத் இயக்க மாநாட்டிற்கு வந்து அவர் வந்து தலைமையேற்றிருப்பார். காந்தி வந்து தலைமையேற்றிருப்பார். 1919ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் டெல்லியில் நடைபெற்ற அகில இந்திய கிலாபத் இயக்க மாநாட்டிற்கு தலைமையேற்றிருப்பார். அல்லாஹு அக்பர், வந்தே மாதரம், இந்து முஸ்லீம் வாழ்க ஆகிய 3 தேசிய முழக்கங்களை முன்மொழிந்து சௌகத் அலியின் யோசனை வந்து காந்தியடிகள் வந்து ஆதரிச்சிருப்பார். அல்லாஹு அக்பர், வந்தே மாதரம், இந்து முஸ்லீம் வாழ்க ஆகிய 3 தேசிய முழக்கங்களை முன்வைத்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சௌகத் அலியினுடைய யோசனையை காந்தியடிகள் ஆதரிப்பார். 1920 ஜூன் 9
அலகாபாத்தில் கூடிய கிலாபத் குழுவின் கூட்டம் காந்தியடிகளின் அகிம்சை மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து ஏற்றிருப்பாங்க. 1920 ஜூன் 9 அலகாபாத்தில் கூடிய கிலாபத் குழுவின் கூட்டம் காந்தியடிகளின் அகிம்சை மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தை ஏற்றுக்கொண்டது. ஒத்துழையாமை இயக்கம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 1920 ஆகஸ்ட் முதல் நாள் வந்து தொடங்கும். ஒத்துழையாமை இயக்கம் எப்போ ஸ்டார்ட்டு? 1920 ஆகஸ்ட் முதல் நாள் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஒத்துழையாமை இயக்கம் எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா 1920 ஜூன் 9 அலகாபாத்தில் கூடிய கிலாபத் குழுவின் கூட்டத்தில் காந்தியடிகளின் அகிம்சை மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து ஏற்றுக்கொண்டது. அதே மாதிரி ஒத்துழையாமை இயக்கமும் அதனுடைய வீழ்ச்சியும் பார்க்குறோம். 1920 செப்டம்பர் மாதம் கல்கத்தாவில் நடைபெற்ற சிறப்பு காங்கிரஸ் கூட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கினாங்க. எப்போ வந்து ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கினாங்க அப்படின்னா 1920 செப்டம்பர் கல்கத்தாவில் நடைபெற்ற சிறப்பு காங்கிரஸ் அமர்வில் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஒத்துழையாமை இயக்கத்துக்கு வந்து அனுமதி வந்து அளிச்சிருப்பாங்க. கல்கத்தாவில் நடைபெற்ற சிறப்பு காங்கிரஸ் அமர்வு 1920 செப்டம்பர். பின்னர் 1920 டிசம்பரில் சேலம் சி விஜயராகவாச்சாரியாரின் தலைமையில் நடைபெற்ற நாக்பூரில் நடந்த அமர்வில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டது. ஃபஸ்ட்டு அனுமதி கொடுத்தது வந்து கல்கத்தா சிறப்பு காங்கிரஸ் அமர்வு 1920 செப்டம்பரில். தீர்மானம் எப்போ நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா சேலம் சி விஜயராகவாச்சாரியாரின் தலைமையில் நாக்பூரில் நடந்த அமர்வில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அடுத்து சௌரி சௌரா சம்பவம் பார்க்கலாம். 1922 பிப்ரவரியில் பர்தோலியில் வரிகுடா இயக்க பிரச்சாரத்தை காந்தியடிகள் வந்து அறிவிச்சிருப்பார். 1922 பிப்ரவரியில் பர்தோலியில் வரிகுடா இயக்க பிரச்சாரத்தை வந்து காந்தியடிகள் வந்து அறிவிச்சிருப்பார். அதே மாதிரி சௌரி சௌரா பார்த்தோம் அப்படின்னா 1922 பிப்ரவரி 5 தற்போதைய உத்தரப்பிரதேசில் கோரக்பூருக்கு அருகே உள்ள சௌரி சௌரா அப்படிங்கிற இடத்துல நடந்த ஒரு பேரணி நடக்கும். அதில் காவல்துறையினரின் கோபமூட்டும் நடவடிக்கைகளினால் வன்முறையாக மாறியது. இதனால் என்ன பண்ணுவாங்க, அதில் அந்த பேரணியில் கலந்து கொண்ட மக்கள் வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஒரு 22 காவலர்களை வந்து காவல் நிலையத்தோடு வச்சு என்ன பண்ணிடுவாங்க, தீயிட்டு கொளுத்திடுவாங்க. இதனால் காந்தியடிகள் என்ன பண்ணிடுவார், இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து உடனடியாக அந்த இயக்கத்தை வந்து திரும்ப பெற்றிருப்பார். கிரிப்ஸ் தூதுக்குழு பார்த்தோம்ல ஏற்கனவே 1942 மார்ச் 22 ஸ்ட்ராபோர்டு கிரிப்ஸ் தலைமையில் என்ன பண்ணுவாங்க, தூதுக்குழு வந்து அனுப்பியிருப்பாங்க. ஆனால் வந்து உடனடியாக ஆட்சி மாற்றம் வந்து இருக்காது. அதனால் வந்து கிரிப்ஸ் தூதுகளுடைய கோரிக்கை வந்து என்ன பண்ணும், நிராகரிக்கப்பட்டிருக்கும். பேச்சுவார்த்தை வந்து தோல்வி அடைஞ்சிருக்கும். காங்கிரஸ் முஸ்லீம் லீக் 2 பேருமே என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த கிரிப்ஸ் தூதுகளுடைய அறிக்கையை வந்து நிராகரிச்சிட்டாங்க. காந்தி வந்து என்ன சொல்லியிருப்பார், திவாலாக வங்கியில் பின்தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவை பற்றி சொல்லியிருப்பார். காந்தி வந்து செய்யலது செத்துமடின்னு எப்போ சொல்லியிருப்பார் அப்படின்னா வெள்ளையனே வெளியேறு இயக்க தீர்மானத்தில். கிரிப்ஸ் தூதுக்குழுவின் வெளிப்பாடு மிகுந்த ஏமாற்றத்தை கொடுத்தது. அதனால தான் என்ன பண்ணிடுவாங்க, பம்பாயில் 1942 ஆகஸ்ட் 8 கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் அப்போ தான் வந்து 1942 ஆகஸ்ட் 8 அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூடுவாங்க பம்பாயில். அப்போ தான் வெள்ளையனே வெளியேறு இயக்க தீர்மானத்துக்கு வந்து வித்திட்டிருப்பாங்க. அப்போ தான் வந்து காந்தி சொல்லியிருப்பார் செய்யலது செத்துமடி. அதே மாதிரி நாம் நமது முயற்சியின் விளைவாக இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தருவோம் அல்லது நமது அடிமைத்தனத்தைக்கான நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம் அப்படின்னு காந்தி வந்து சொல்லியிருப்பார். அப்படி சொல்லியிருப்பார். 1942 ஆகஸ்ட் 9 அடுத்த நாள் காலையில் வந்து காந்தியடிகளும் காங்கிரஸ் தலைவர்களும் என்ன பண்ணியிருப்பாங்க, கைது செய்யப்பட்டிருப்பாங்க. இதே மாதிரி பார்த்தோன்னா 12th ஹிஸ்ட்ரியில் பார்த்தோன்னா அழகு 4 அதில் வந்து இந்த பாடம் இருக்குது காந்தியடிகளை பற்றி. அதில் வந்து சிலதை பார்க்கலாம். சாம்பிரான் சத்தியாகிரகம் வந்து டேட் வந்து நமக்கு இயர் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க 10th புக்கில். இந்த 12th இந்த 4வது லெசனில் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இயர் வந்து கொடுத்துருப்பாங்க. காந்தியினுடைய அரசியல் குரு யாருன்னு நம்ம பார்த்தோம், கோபாலகிருஷ்ண கோகலே. காந்தியடிகளுக்கு இந்திய தலைவருடன் தொடர்பு இருந்தது. கோபாலகிருஷ்ண கோகலேவின் செயல்பாடுகள் மற்றும் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அவரை தமது அரசியல் குருவாக காந்தியடிகள் வந்து அடையாளம் கண்டார். அடுத்து சாம்பிரான் சத்தியாகிரகம் எப்போ 1917. சாம்பிரானில் பார்த்தோம்ல 20ல் 3 பங்கு நிலத்தில் அவங்க வந்து அந்த இண்டிகோ கருநில சாயத்தை வந்து விளைவிக்கணும் அப்படிங்கிறது கட்டாயப்படுத்தப்பட்டிருப்பாங்க. அப்போ காந்தியடிகள் வந்து ஆலோசனை மேற்கொண்டு என்ன பண்ணுவாங்க, உடனடியாக அவங்கள வந்து ஆனால் வெளியேற மறுத்த காந்தியடிகள் இந்த உத்தரவு நியாயமற்றது என்று மாவட்ட நிர்வாகத்திடம் வலியுறுத்தி உத்தரவை மீறுவதன் மூலம் விளைவுகளை சந்திக்கப் போவதாகவும் கூறினார். மூன்றில் 20ல் 3 பங்கு நிலத்தில் விவசாயிகள் வந்து கருநீல சாயம் அப்படின்னா அந்த இண்டிகோ தான் விளைவிக்க வேண்டும் என்று வர்த்தகர்கள் நிர்ணயிக்கும் விலைக்கே விற்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா ராஜேந்திர பிரசாத், மஜாருல் ஹாக், ஆச்சாரிய கிருபாலினி, மகாதேவ தேசாய் போன்ற உள்ளூர் தலைவர்களுடன் காந்தியடிகள் விரிவான விசாரணை மேற்கொள்வார். உடனடியாக அந்த மாவட்டத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று பிரிட்டிஷ் அதிகாரிகள் காந்தியடிகளுக்கு உத்தரவிட்டனர். ஆனால் வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், போக மறுத்திருப்பார். இதுதான் வந்து அவருடைய முதல் சத்தியாகிரகமாக இருக்கும், சாம்பிரான் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது 1917. அடுத்து பார்த்தோன்னா ஆலை தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் மற்றும் அகமதாபாத்தில் காந்தியடிகளின் உண்ணாவிரதம். இது பார்த்தோன்னா 1918 நடைபெறும் அகமதாபாத் வேலை நிறுத்த போராட்டம். இதில் என்ன அப்படின்னா
அவங்களுக்கு வந்து 35% ஊதிய உயர்வு வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சு தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க காந்தி வந்து என்ன பண்ணுவார்னா அகமதாபாத் நகர மையத்தில் பணியாளர்களுக்காக மக்களை ஒன்று திரட்டும் பணி காத்திருந்தது. துணி ஆலை பணியாளர்களுக்கும் ஆலை முதலாளிகளுக்கும் இடையே பிரச்சனை. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா துணி ஆலை பணியாளர்களுக்கும் ஆலை முதலாளிகளுக்கும் இடையே பிரச்சனை. காந்தியடிகள் இரு தரப்பையும் சந்தித்து வந்து பேசியிருப்பார். அவங்க வந்து குறைவான ஊதியம் பெற்ற பணியாளர்களின் கோரிக்கையினை ஏற்க மறுத்ததை அடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ஊதியம் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து காந்தி என்ன சொல்வார்னா 35% ஊதிய உயர்வு வேண்டும் என்று கோரி வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுமாறு காந்தியடிகள் வந்து அந்த பணியாளர்களுக்கு வந்து அறிவுரை சொல்லியிருப்பார். தொழிலாளர்களுக்கு ஊக்கம் தரும் வகையில் அவர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். தொழிலாளர்களின் வேலை நிறுத்தமும் காந்தியடிகளின் உண்ணாவிரதமும் இறுதியில் தொழிலாளர்களின் கோரிக்கையினை ஏற்க வேண்டிய நிலைக்கு ஆலை முதலாளிகளை நிர்பந்தித்தது. காந்தியும் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறாரு, தொழிலாளர்களும் வேலை நிறுத்தம் பண்ணுறதுனால ஆலை முதலாளிகள் வந்து அவங்களுடைய கோரிக்கையை ஏற்கக்கூடிய நிர்பந்தத்துக்கு உள்ளானாங்க. அப்போ வந்து அகமதாபாத் வேலை நிறுத்தத்தில் காந்தி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா 35% ஊதிய உயர்வு கேட்டு போராட்டத்தில் ஈடுபடுமாறு அவர் சொல்லியிருப்பார், ஊதியம் வந்து குறைவாக கொடுக்குறதுனால. அதே மாதிரி அடுத்து கேதா சத்தியாகிரகம் சொல்லுவாங்க, கேதா போராட்டம். இது வந்து எப்போ அப்படின்னா 1918 நடைபெறும். கேதா மாவட்ட விவசாயிகள் பருவமழை பொய்த்ததன் காரணமாக என்ன பண்ணுவாங்க, சிரமத்தை சந்திப்பாங்க. 1918 நில வருவாய் வசூலை ரத்து செய்யுமாறு காலனி ஆட்சி நிர்வாகத்திடம் அவர்கள் கோரிக்கை வச்சுருப்பாங்க. ஏன்னா கேதா அப்படிங்கிற இடத்துல வந்து பருவமழை இல்லாததுனால நில வருவாய் வந்து கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரத்து செய்யும்படி சொல்லியிருப்பாங்க. அரசினுடைய பஞ்சகால விதி என்ன அப்படின்னா, பயிர் சாகுபடி சராசரியாக 25%க்கும் குறைவாக இருந்தால் பயிரிடுவோர் முழு நிலவரி ரத்துக்கு தகுதி பெறுவர். ஆனால் நிர்வாகம் வந்து இந்த விதியை வந்து அமல்படுத்த முழுமையாக பணத்தை செலுத்துமாறு துன்புறுத்தப்பட்டாங்க. இதை வந்து அவங்க அமல்படுத்தலை. அதாவது பஞ்சகால விதி என்ன அப்படின்னா, பயிர் சாகுபடி 25%க்கும் குறைவாக இருந்தால் அவங்க வந்து முழு நிலவரி ரத்துக்கு தகுதி பெறுவாங்க. ஆனால் நிர்வாகம் வந்து அதை என்ன பண்ணலை, ஏற்றுக்கல. அந்த டைமில் பார்த்தோன்னா பிளேக் நோய், அதிக விலையேற்றம், பஞ்சமால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் காந்தியடிகளின் உறுப்பினராக அங்கம் வகித்த இந்திய பணியாளர் சங்கத்தை நாடி உதவி கோர்றாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பருவமழை அதாவது பருவமழை இல்லை, அந்த டைமில் வந்து பஞ்சகால விதியையும் வந்து அவங்க பின்பற்றலை. அதாவது 25%க்கும் குறைவாக பயிர் சாகுபடி பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து முழு நிலவரி ரத்துக்கு தகுதி, அதையும் வந்து அவங்க ஏற்றுக்கல. அது மட்டும் இல்லாமல் அந்த டைம் பிளேக் நோய், அதே மாதிரி விலையேற்றம், பஞ்சம், இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. இதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த விவசாயிகள் வந்து காந்தியடிகள் உறுப்பினராக அங்கம் வகித்த இந்திய பணியாளர் சங்கத்தை நாடி வந்து உதவி கேட்குறாங்க. ஏழை விவசாயிகளின் சார்பாக விதல்பாய் பட்டேலுடன் இணைந்து தலையிட்ட காந்தியடிகள் பணம் செலுத்துவதை நிறுத்திவிட்டு இந்த ஏதேஸ் அதிகாரம் மற்றும் பழிவாங்கும் நடவடிக்கையினை எதிர்த்து சாகும் வரை போராட்டம் நடத்துமாறு அறிவுறுத்தினார். என்ன இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தலாம், நீங்கள் யாருமே வந்து என்ன பண்ண வேண்டாம், வரி எதுவும் கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். சாகும் வரை போராட்டம் நடத்துமாறு அறிவுறுத்தி இளம் வழக்கறிஞர்களான வல்லபாய் பட்டேலும் இந்துலால் நாயக்கும் காந்தியடிகளின் இந்த இயக்கத்தில் இணைந்து விவசாயிகளுக்கு என்ன பண்ணுறாங்க, உறுதுணையாக நிற்பாங்க. இதுதான் என்ன சத்தியாகிரகம் அப்படின்னா கேதா சத்தியாகிரகம் 1918. அப்புறம் ரவுலட் சட்டம் பார்க்குறோம். இது மிதவாத தேசியவாதிகளுக்கு முக்கியத்துவம் தருவதும் தீவிர தேசியவாதிகளை தனிமைப்படுத்துவதும் பிரிட்டிஷாரின் கொள்கைகளின் ஒரு பகுதியாக இருந்தது. அப்போ தான் என்ன பண்ணியிருப்பாங்க, 1919 இந்திய கவுன்சில்கள் சட்டம் மற்றும் ரவுலட் சட்டம் ரெண்டுமே வந்து ஒரே ஆண்டில் தான் வந்து இயற்றப்பட்டிருக்கும். இந்த ரவுலட் சட்டம் அப்படிங்கிறதும் அதாவது அனுமதியின்றி கைது செய்கிறது, விசாரணையின்றி சிறையில் அடைக்கிறது, இதெல்லாம் தான் இந்த ரவுலட் சட்டம். 1919 தான் இது இயற்றப்பட்டிருக்கும். ரவுலட் சட்டமும் இந்திய கவுன்சில்கள் சட்டம் இந்த ரெண்டுமே பார்த்தோம்னா ஒரே ஆண்டில் தான் இயற்றப்பட்டிருக்கும், ரவுலட் சட்டம் மற்றும் இந்திய கவுன்சில் சட்டம். அடுத்து ஒத்துழையாமை இயக்கம். கிலாபத் மாநாட்டில் காந்தியடிகள் வற்புறுத்தலின் பேரில் 1920 ஆகஸ்ட் 31 முதல் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்க என்ன பண்ணியிருக்காங்க, முடிவு செஞ்சுருப்பாங்க. ஒத்துழையாமை இயக்கம் எப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருப்பாங்கன்னா, கிலாபத் மாநாட்டில் காந்தியடிகளுடைய வற்புறுத்தலின் பேரில் 1920 ஆகஸ்ட் 31 முதல் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கிடலான்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஒத்துழையாமை இயக்கம்னா என்னென்னா, அரசு கல்வி நிறுவனங்கள் மற்றும் நீதிமன்றங்களை புறக்கணிக்கும் திட்டம். அந்த புறக்கணிக்கும் திட்டத்தை எப்போ வந்து பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணியிருப்பாங்கன்னா, அலகாபாத்தில் கூடிய அனைத்து கட்சி கூட்டம் முடிவு செஞ்சுருக்கோம். அரசு கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு நீதிமன்றங்களை புறக்கணிக்கும் திட்டம் வந்து அலகாபாத்தில் கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி 1920ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கல்கத்தாவில் நடந்த சிறப்பு காங்கிரஸ் அமர்வில் தான் ஒத்துழையாமையை கடைபிடிக்கலாம் அப்படின்னு காந்தியடிகளின் யோசனையினை ஏற்றுக்கொள்ளும் தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும். ஒத்துழையாமையை கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா 1920 செப்டம்பரில் கல்கத்தா சிறப்பு காங்கிரஸ் அமர்வில் தான் அது வந்து பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பார்த்தோன்னா ஒத்துழையாமை தீர்மானம் பார்த்தோன்னா 1920 நாக்பூரில் நிகழ்ந்த காங்கிரஸ் அமர்வில் தீர்மானம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்து தண்டி யாத்திரை இயக்கத்தின் ஒரு பகுதியாக காந்தியடிகள் தண்டி யாத்திரை அறிவிக்கிறார். அதான் சட்ட மறுப்பு இயக்கத்தினுடைய ஒரு பகுதி தான் வந்து தண்டி யாத்திரை.
அப்போ வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உப்புக்கு மீது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அநியாய வரி விதிக்கப்பட்டதை எதிர்த்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் வந்து நடைபெறும். அவர் என்ன பண்ணியிருப்பார், காந்தியர்கள் சபர்மதி ஆசிரமத்திலேருந்து குஜராத் கடற்கரையோரம் உள்ள தண்டி வரை எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா 375 கிலோமீட்டர் 78 தொண்டர்களுடன் வந்து போயிருப்பார். 78 தொண்டர்களுடன் 25வது நாள், அதாவது 1930 ஏப்ரல் 6 வந்து அங்கே போய் என்ன பண்ணுவார், தண்டி கடற்கரை வந்து அடைவார். அடுத்து வட்டமேஜை மாநாடுகள். சைமன் குழு தனது அறிக்கையினை அரசிடம் சமர்ப்பித்தது. காங்கிரஸ், இந்து மகாசபை, முஸ்லீம் லீக் ஆகியன அதை புறக்கணித்தன. சைமன் குழுவினுடைய அறிக்கையை வந்து யாருமே வந்து ஏற்றுக்கல. எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டாங்க, யாரெல்லாம், காங்கிரஸ், இந்து மகாசபை, முஸ்லீம் லீக் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, புறக்கணிச்சிட்டாங்க. ஆனால் இந்திய தலைவர்களுடன் ஆலோசனையில் இல்லாத நிலையில் இது பயனற்று போகும். இந்த அறிக்கையினை சட்டபூர்வமாகவும் நம்பிக்கைக்குரியதாகவும் ஆக்கும் நோக்கில் இந்த இந்திய கருத்தை உருவாக்கும் வல்லமை கொண்ட பலதரப்பட்ட தலைவர்களுடன் லண்டனில் ஒரு வட்டமேஜை மாநாட்டை கூட்டவிருப்பதாக அரசு அறிவித்தது. ஆனால் சுதந்திரம் பெற்றே ஆக வேண்டும் என்ற கருத்தில் இந்த வட்டமேஜை மாநாட்டை புறக்கணிக்கப் போவதாக காங்கிரஸ் அறிவித்தது. காங்கிரஸ் பங்கேற்காவிட்டால் மாநாட்டை அரசு நடத்துவது பயனற்று போகும் என்று ஒரு நடவடிக்கை என்று அனைவரும் அறிந்திருந்தனர். இதே மாதிரி பார்த்தோன்னா இதெல்லாம் நடக்குது. அப்போ தான் என்ன பண்ணிடுறாங்கன்னா 1930 தண்டி யாத்திரை நடக்குது. அப்புறம் 1931 காந்தி இர்வின் ஒப்பந்தம், 1931 மார்ச் 5 காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகுது. அப்போ சட்ட மறுப்பு இயக்கத்தை வந்து கைவிடுவதாக, அது சட்ட மறுப்பு இயக்கத்தின் முடிவை குறிப்பதாக இது வந்து அமைஞ்சிருந்துச்சு. அப்போ இர்வின் பிரபு வந்து இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஓகே சொல்லிடுவார். அப்புறம் 1931 காந்தி சிறையிலேருந்து விடுதலையும் செய்யப்பட்டுருவார். காந்தியர்களும் இர்வின் பிரபுவும் ஒப்பந்தத்தின் அம்சங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாங்க. அப்போ சத்தியாகிரக பிரச்சாரத்தை கைவிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து என்ன பண்ணுவார், அந்த காந்தி இர்வின் பிரபு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டதுனால காந்தி வந்து சத்தியாகிரக பிரச்சாரத்தை வந்து கைவிட்டுருன்னு சொல்லிட்டு உறுதி பூண்டுவார். இந்த இயக்கத்தின் போது சிறையில் அடைக்கப்பட்ட 10,000 இந்தியர்களை விடுதலை செய்யவும் இர்வின் வந்து ஒப்புக்கொண்டிருப்பார். இதனால் என்ன பண்ணிடுவார்னா, காந்தி வந்து 2வது வட்டமேஜை மாநாட்டில் வந்து என்ன பண்ணிடுவார், கலந்துக்கிடுவார். ஒரே ஒரு பிரதிநிதியாக காந்தி வந்து கலந்துப்பார். ஆனால் அவங்க எதை மட்டும் ஏற்றுக்க மாட்டாங்கன்னா, உப்பை சுய பயன்பாட்டுக்கு பயன்படுத்த மக்களை அனுமதிப்பது, வன்முறையில் ஈடுபடாத அரசியல் கைதிகளை விடுதலை செய்வது, சாராய மற்றும் அந்நிய துணிகளை விற்கும் கடைகளின் முன் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதிப்பது, இது எல்லாமே வந்து ஓகே சொல்லியிருப்பாங்க. காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை கராச்சியில் நடந்த காங்கிரஸ் மாநாடு ஏற்றுக்கொண்டது. இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை எந்த மாநாடு ஏற்றுக்கொண்டது அப்படின்னா, கராச்சியில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாடு தான் வந்து ஏற்றுக்கொண்டது. ஆனால் காந்தி இர்வின் ஒப்பந்தத்தில் ஒன்றே மட்டும் அவர் ஒத்துக்க மாட்டார். எது அப்படின்னா, பகத்சிங் மற்றும் அவரது தோழர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை வந்து அரச பிரதிநிதியை அதை குறைக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் மறுத்துருவார். காந்தியர்கள் 2வது வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்ட போதும் அவரது கோரிக்கைகளை ஏற்க முன்வராமல் பிடிவாதம் செஞ்சதுனால காந்தி என்ன பண்ணுவார், அவர் திரும்ப பெற்றுக்கொண்ட அந்த சட்டமறுப்பு இயக்கத்தை மீண்டும் நம்ம தொடங்கிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிடுவார். ஆனால் அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, விவசாயிகள் போராட்டம், பொருளாதார நிலை மந்தம், தொழிலாளர்கள் போராட்டம் எல்லாமே வந்து நடந்துகிட்ருக்கும். பொருளாதார வீழ்ச்சி காரணமாக விவசாயிகள் பொதுவாக நாட்டு பொருளாதார நிலைமை மோசமாக இருக்கும். நாடு முழுவதும் விவசாயிகள் போராட்டங்கள் நடைபெற்றிருக்கும். தொழிலாளர்கள் போராட்டம், இடதுசாரிகள் அதெல்லாம் முன்னின்று நடத்திட்டு இருப்பாங்க. இந்த இயக்கத்தை முடக்க அரசு நினச்சிருக்கோம். நேரு, கான் அப்துல் கான், இறுதியில் காந்தியர்கள் என அனைத்து முக்கிய தலைவர்களும் அப்போ வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கைது செய்யப்பட்டுருவாங்க. அதனால என்ன பண்ணிடுவாங்க, அந்த சட்டமறுப்பு இயக்கமே தடைப்பட்டுரும். கடைசியில் இந்த இயக்கம் மெதுவாக மந்த நிலை அடைஞ்சு 1933 மேலே வந்து அதிகாரப்பூர்வமாக நிறுத்தப்பட்டு 1934 மேலே முற்றிலுமாகவே அது வந்து முடிவுக்கு வந்துடும். அந்த இயக்கம் வந்து முழுமையாகவே முடிவுக்கு வந்துடும். அடுத்து பூனா ஒப்பந்தம். இது காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில் வந்து இந்த ஒப்பந்தம் வந்து நடைபெற்றிருக்கும். தீண்டத்தகாதோருக்கு தனி தொகுதிகள் வழங்கப்பட்டுள்ளதை தனது வாழ்நாள் முழுவதும் எதிர்க்கப் போவதாக மிகுந்த மனவருத்தத்துடன் காந்தியடிகள் அறிவிச்சிருப்பார். தீண்டத்தகாதோருக்கு தனி தொகுதி கொடுத்துருப்பாங்கல்ல, இதை வந்து தன் வாழ்நாள் முழுவதும் எதிர்க்கப் போவதாக. அதனால் என்ன பண்ணிடுவார்னா, தான் அடைக்கப்பட்ட எரவடா சிறையில் வந்து அவர் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிடுவார். ஆனால் காந்தியடிகளுடைய உயிரை காப்பாற்றும் அழுத்தம் அம்பேத்கருக்கு ஏற்பட்டிருக்கும். இதனால தான் என்ன பண்ணிடுவார், அம்பேத்கருக்கும் காந்திக்கும் நடுவில் ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருப்பாங்க. அதாவது சந்திப்புக்கு பிறகு வகுப்புவாரி தொகுதி ஒதுக்கீடு திருத்தப்பட்டிருக்கும். அந்த இதில் வந்து திருத்தம் பண்ணதும் காந்தி வந்து ஒத்துப்பார். காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையே என்ன பூனா ஒப்பந்தம் வந்து ஏற்பட்டிருக்கும்.